டாக்டரை மகன் குத்தியது ஏன்? தாயார் பேட்டி. சென்னையில் அரசு டாக்டரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாயார் பிரேமா பேட்டியளித்துள்ளார். சிகிச்சைக்கு சென்ற போதெல்லாம் டாக்டர் ஆங்கிலத்தில் அசிங்கமாக திட்டியதாகவும் சிகிச்சை அளிக்காமல் அலக்கழித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கோபமும் டாக்டரின் அலட்சியத்தால் நுரையீரல் பழுதாகி தான் பிழைக்க முடியாது என்ற வேதனையுமே மகனை இந்த சூழலுக்கு தள்ளிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அவர் பேசுறத நாங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். கூகுமா நந்தினியா அந்த பையனை 2 பேரை வாசல்ல நிக்க வச்சிருக்காங்க. இன்னத்துக்கு வாங்கி போட ரிப்போர்ட்ட சொல்லுங்க. 4 போலீஸ் வந்தாங்க. ஒரு போலீஸ் உள்ள இருக்காரு. இப்ப வரைக்கும் வெளியே இருக்காங்க 2 பேரும். உட்கார வச்சு என்ன கதை? ஒரு அவளை பையன் வரணும். இல்லனா ஆம்புலன்ஸ் வச்சு நான் வருவாங்க. இது எனக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா ப்ரூஃப் எடுத்து போயிடலாம். எல்லாத்தையும் எடுத்து போய் எதுக்கு உட்கார வச்சிருக்கோம்? நீ ஜெராக்ஸ் எடுத்து தரேன்னு சொன்னேன். நான் உடனே மாசம் அந்த பொண்ணு ஓடி வந்தது. என்ன சொல்லிட்டு போனேன்? நீ போமா நான் எடுத்து கொடுத்துட்டு போறோம். இதோ வராங்கள கூட அப்படினா 4 பேர் வந்தாங்க போலீஸ். மேல 2 கூட்டு அந்த பையனும் என் லாஸ்ட் பையனும் போயிறாங்க. தம்பி கமலேஷ். இப்போ மொத்த ரிப்போர்ட் எடுத்து என் பையன் வரணும் ஒரு ஊர்ல. எல்லாமே இங்க மாட்டற அவருக்கு எடுக்கிறது என்ன உரிமை இருக்குது? போடுங்க அங்கயா. சார் இங்க மாட்டனதே திரும்ப ஏந்திருக்காங்க. மொறமொறி வீட்ல வந்து எடுத்து என்ன பர்மிஷன் கொடுத்து இருங்க. கவர்மெண்ட் சொல்லிட்டு ஷூ கார்டு வந்தாங்க. வீட்ல ஷூ கார்டு வந்தாங்க. அப்ப கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்கு? கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்கு? தெரியுதா? எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் தான் அல்ல கைங்க ஆட முடியும். வேற யாரும் ஆட முடியாது. ஏன் என்னோட ரிப்போர்ட்டை நீ மாத்தினா கூட இதே கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல நான் என்ன டேட்டுக்கு எடுத்துட்டத மொத்தமா கம்ப்யூட்டர்ல இருந்து எடுக்க சொல்லுவேன். நான் இதோட விட மாட்டேன். நீ இப்ப என் புள்ள கிட்ட இப்ப ஒரு அவுல வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலனா இதுதான் நடக்கும். இதை மீடியால நீங்க போடுவீங்களோ லைவா அவங்க பாப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஒரு அவுல அங்க இருக்க 2 பிள்ளைங்களும் என்னோட மொத்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு வரணும். சார் எத்தனை மாசம் ஆனதெல்லாம் அக்கா நான் ஞாபகம் வச்சு சொல்றேன். அப்ப நான் படிக்காது. நீ 25 வருஷம் சர்வீஸ் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்க எவ்வளவு ஆகும்? நீ தான் எழுதி கொடுத்த. நான் 2800 ரூபாய் கொடுத்து எடுத்தேன். பார்க்கணும்ல. அதான உன்னோட வேலை. சொல்லுங்க. எப்ப பாரு டிஃபன் எடுத்து போய் தனியார் ரூம்ல உட்காந்தா எதுக்கு உங்களுக்கு வேலை? சொல்லுங்க. பாட்டிலும் எப்படிமா இருக்கிற? நீ ஒரு நாள் கூட ஊசி போட்டு சாப்பிடுறியா? தனி நிறைய குடி, ஜூஸ் குடி, எதுவுமே சொல்லவே மாட்டாரு. எதுவுமே கேட்க மாட்டாரு. எதனா நம்ம பேசணும். நான் காக்காளி டாக்டர் போட்டு எடுத்துக்கோ அப்படின்னா அப்ப நாங்க அரசாங்கம் எங்க பக்கம் எங்களுக்கு நான் இப்ப இருக்கேன். எனக்கு என்ன செய்ய இப்போ? நான் எவ்வளவு கடன் போட்டு தெரியுமா? என் வீட்டுக்காரர் இழந்து ஒரு கவர்மெண்ட்ல போய் சொல்லுங்க. ஒரு கவர்மெண்ட்ல போய் எனக்கு ஆக்கிட்டாங்க. எல்லாரும் எனக்கு சொல்லி தரான். பணம் சம்பாதிச்சிடலாம், பசங்களை விட்டுட்டு நீயும் போயிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு என்ன கேக்குறாங்க. சொல்லுங்க. அப்ப நான் எதை பாப்பேன்? நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் நான் கடன் வாங்கி செலவு கூட என்ன சார் செட்டாய இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் சார். வந்தா வருது கடன் கட்டல என் வீடு வீட்டுடைய பசங்க கட்டிட்டு போட்டோம்.